டெமோ செஷனுக்குள்ள போகலாம். பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் சிம்பிள் ஸ்ட்ரிங், பேசிக் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ், string triple quotes, string boolean functions, string encoding functions, string miscellaneous functions, some example string programs. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ எஸ்டிஆரில் சிங்கிள் கோட்ஸில் அலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து எஸ்டிஆரில் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். பிரிண்ட் வந்து எஸ்டிஆரில் வந்து கொடுக்குறோம். ஓகே, ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அலோ வேர்ல்டு வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஆர் 1ல் வந்துட்டு வெல்கம் டு நியூ வேர்ல்டு, அது வந்து டபுள் கோட்ஸில் இன்புட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு அதே சேம் எஸ்டிஆர் 1ல் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இன்புட் வாங்கி ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். வருதா? ஓகே, ரிசல்ட் வந்து ஸோ சிங்கிள் கோட்ஸ்லேயும் வந்து அவுட் ஸ்ட்ரிங்கில் வரும், அதேமாதிரி டபுள் கோட்ஸ்லேயும் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஓகே, அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஏன்னு நான் கொடுக்குறேன். இது வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். இதோட டைப் என்ன அதை விட நம்ம ரிசல்ட் வந்து இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்ற மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இதோட டைப் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரிங், கிளாஸ் எஸ்டிஆர். ஓகே, ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். இதில் ஏ வந்து அலோன் வேல்யூ நான் கொடுக்குறேன், பியில் வந்து வேர்ல்டு அப்படின்னு கொடுத்து ஒரு டேட்டா நான் கொடுக்குறேன். இல்லை சம் ஆப்ரேட்டர்ஸ், இது வந்து பேசிக் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில் ++னால் கன்கார்டினேஷன், இது வந்து A+B நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது என்னன்னா அலோ வேர்ல்டு வந்து ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் வந்து ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அலோ பார்த்திங்கன்னா டபுள் டைம் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அலோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லைஸ். ஸோ இது வந்து A(1), அந்த இது வந்து இண்டெக்ஸோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் அலோவில் பார்த்திங்கன்னா இ பார்த்திங்கன்னா 1ல் இருக்கும். ஓகே, இருக்கு இல்லையா? ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4 அப்படின்ட்டு டேட்டா வந்து போகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஸ்லைஸ். ஸோ ரேஞ்ச் ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு A:4 நான் கொடுக்குறேன். ஸோ A1:4 கொடுக்குறேன். ஸோ 1 பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இ அண்ட் 4 பார்த்திங்கன்னா எல்எல். ஸோ இஎல்எல் மட்டும் ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மெம்பர்ஷினில் இன்கேஸ் ஏல வந்து வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா கிவ் எல் நம்ம காமிக்கும். ஹெச் இருக்குது அப்படின்னா ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகி காமிக்கும் இருக்குது அப்படின்னு. ஓகே, இன்கேஸ் நாட் இன் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை வந்து எம் இல்லை அப்படின்னும்போது ஸோ நமக்கு வந்து இல்லை வந்து காமிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு R/R. ஸோ இது வந்து ஸ்மால் லெட்டர் அல்ல கேப் லெட்டர். ஓகே, இது வந்து ரா ஸ்ட்ரிங். பிரிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லாஷின் கொடுத்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அதாவது நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம ரா ஸ்ட்ரிங்கில் எப்படி வந்து டீட்டெயிலாக வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதை நம்ம டீட்டெயிலாக வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்டிஆர் வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஏற்கனவே பண்ணதான் மறுபடியும் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சிங்கிள் கோட்ஸோட வேல்யூ வந்து நம்ம ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள் கோட்ஸ். இப்போ வந்துட்டு இதோட எஸ்டிஆரில் 0வோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்ற மட்டும் பார்க்கலாம். இப்போது அதில் நான் அலோ வேல்டில் ஹெச் மட்டும் 0வோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். பிரிண்ட் ஆகிருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே சேமில் எஸ்டிஆர் 2:5. ஓகே, இப்போ 2:5 என்ன ஹெச்இஎல்எல் இருக்கு இல்லையா? அதில் 2 பார்த்திங்கன்னா எல் ஃபஸ்ட் பிரிண்ட் ஆகும். அதுலேருந்து 5 பார்த்திங்கன்னா எல்எல்ஓ வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? ஸோ இது வந்துட்டு இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 to 0, 1, 2, 3, 4, 5 அது வரையும் வந்து ரிசல்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்டிஆரில் 2 அதில் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது எல்எல்ஓ
வேர்ல்ட் அது மட்டும் ரிமைனிங் வந்து டேட்டா மட்டும் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? நெக்ஸ்ட் வந்துட்டு str into 2 தட் இஸ் இது வந்து நம்ம ரிப்பீட்டேஷன் பார்த்தோம் இல்லையா. இது பார்த்திங்கன்னா str2 பார்த்திங்கன்னா மல்டிப்ளை தட் இஸ் 2 டைம்ஸ் வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா hello world வந்துட்டு 2 டைம்ஸ் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு str ப்ளஸ் டெஸ்ட். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ ப்ளஸ் டெஸ்ட்டு வந்துட்டு கன்கானிடேஷன் ஆகி ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகி காமிக்கும். பாருங்கள், ஹலோ வேர்ல்ட் டெஸ்ட் பிரிண்ட் ஆகிருக்கா? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ். இதில் வந்து %c கேரக்டர், %s ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் வயா ஸ்ட்ரிங் ப்ரியர் டு ஃபார்மேட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு %i பார்த்தீங்கன்னா சைன்ட் டெசிமல் இன்டிஜர், %d பார்த்தீங்கன்னா சைன்ட் டெசிமல் இன்டிஜர், %u பார்த்தீங்கன்னா அன்சைன்ட் டெசிமல் இன்டிஜர், %o பார்த்தீங்கன்னா ஆக்டல் இன்டிஜர், %x பார்த்தீங்கன்னா எக்ஸாடெசிமல் இன்டிஜர். இது வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். %e பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெனன்ஷியல் நோட்டேஷன் வித் லோயர் கேஸ் மேக்ஸிமம் இதில் தான் யூஸ் பண்ணுவோம். %f பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரியல் நம்பர்ஸ், %g பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் ஆஃப் %f அண்ட் %e. ஓகே, ஓகே, எக்ஸாம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, நேம் ஈக்குவல் டு ஏபிசி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே டேட்டா வந்து நான் வாங்கிட்டு அது வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணலாம். அதில் வந்து ஸ்ட்ரிங்கில் %sல வந்து ரிசல்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் ஏபிசி ரிசல்ட் வந்து நம்ம வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த பர்சன் நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? ஓகே, சூப்பர். இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து வேல்யூஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஜ் ஈக்குவல் டு 35 நான் கொடுக்குறேன். அதை வந்து டெசிமல் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏஜ் ஈக்குவல் டு 35 ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே ஏஜ் ஈக்குவல் டு 25 இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து ரிசல்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் வந்து வருமா அது? ஓகே, வரும். ஏன்னா ஏஜ் இஸ் 25 ஸ்ட்ரிங்கில் தான் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து வாங்கி இன்புட் வாங்கி நம்ம ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஜ் 25 மார்க்ஸ் 50. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளோட்டில் வந்து நம்ம வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரன் பண்ணுறேன். % மார்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஈக்குவல் டு 50.00. இது வந்து ஃப்ளோட் வேல்யூஸ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்டல். அதேமாதிரி ஏஜ் 25 மார்க்ஸ் 50 வாங்கியிருக்கேன். ஏஜ் ஆக்டில் வந்து ஏஜ் மட்டும் ரிசல்ட் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஏஜ் இன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா 31. ஓகே, ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாடெசிமல் வேல்யூவில் ஏஜ் எப்படி வந்து வாங்கலான்ற பார்க்கலாம். ஓகே, ரன் பண்ணுவோம் ப்ரோக்ராம். ஸோ எக்ஸாடெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 19. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பொனென்ஷியல் ரிசல்ட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஏஜ் ஈக்குவல் 25 மார்க்ஸ் ஈக்குவல் டு 50. இதை வச்சுட்டு எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ வந்து ப்ரெஸ் பண்ணலாம். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2.500. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சிங் வந்து ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ சிங் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் இல்லைன்னா சிங்கிளோட டபுள் கோட்ஸ் வச்சு நம்ம ரிசல்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கோட பேராகிராஃப் கண்டென்ட்டில் இன்கேஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா /t இல்லைனா /n நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் இல்லைனா டேப் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணால் கூட சிங்கிள் டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளார டேட்டா வந்து நமக்கு வந்து தனித்தனியாக வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரா ஸ்ட்ரிங். ஓகே, சிங்கிள் கோட்ஸ்குள்ளார C:/demo நான் கொடுக்குறேன். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
C:\demo தான் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் வந்து எனக்கு வந்து ரா ஸ்ட்ரிங்கில் வேணும். யூஸிங் எஸ்கேப்பிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு எஸ்கேப் கேரக்டராக நமக்கு வேணும் அப்படின்னும் போது முன்னாடி சிங்கிள் கோட்ஸ்க்கு முன்னாடி ஆர் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ அதை வந்து நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா C:\demo வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா? ஸோ இதை வந்து நம்ம ரா ஸ்ட்ரிங் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஸ்ட்ரிங் டாட் இஸ் ஆல்ஃபா நியூமெரிக், அதுதான் நம்ம வந்து ஷார்ட் என்ன சொல்லலாம், str டாட் இஸ் ஆல் நம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னும் போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இது வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கில் இருக்கா? ஓகே, இருந்தது அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அதே சேம் இது வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கில் டேட்டா இருக்கா? ஏன்னா இல்லை, ஏன்னா வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டரில் வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் பூலியன் வாங்குகிறோம் டபுள் கோட்ஸ்குள்ளார. இது வந்து இஸ் ஆல்ஃபா கண்டிஷன் இஸ் கரெக்ட், இஸ் ஆல்ஃபா இஸ் ட்ரூ. ஸோ str டாட் இஸ் ஆல்ஃபா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிஷன்ஸ் ரைட்டாக இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா str இஸ் ஆல்ஃபா, அதே சேம் கண்டிஷன்ஸ். இது வந்து ஆல்ஃபா கண்டிஷனா, that is str is alpha, yes, new tutorial is alpha is true. Okay, next வந்துட்டு is digit, str dot is digit. conditions right அப்படின்னா ரிசல்ட் வந்துட்டு ட்ரூ பிரிண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் வந்து தப்பு, ஸோ அதனால் என்ன கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இது வந்து இஸ் டிஜிட் கிடையாது, ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிங் டைப் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்புட்டில் ஸ்ட்ரிங் வந்து வாங்குகிறோம். இப்போ ஸ்ட்ரிங்கில் இன்டிஜர் வேல்யூஸ் வாங்குகிறோம். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா str டாட் இஸ் டிஜிட் எஸ் கண்டிஷன் வந்து ரைட்டு, ஸோ அதனால் கண்டிஷன் ட்ரூ. பூலியனில் வேல்யூ வந்து ட்ரூன்னு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் அண்ட் இன்டிஜரில் வாங்குகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் கோட்ஸ்குள்ள டேட்டா வாங்குகிறோம். இது வந்து str டாட் இஸ் நியூமரிக். ஸோ கண்டிஷன்ஸ் ரைட் அப்படி அப்படின்னா ரிசல்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ், ஏன்னா வந்து இஸ் நியூமரிக் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டிஜர் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து வாங்குகிறோம். வேல்யூ வந்து str டாட் இஸ் நியூமரிக்கில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் ரைட்டாக இருந்து அப்படின்னா ட்ரூ, இது கண்டிஷன் ரைட்னால ட்ரூன்னு வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள். இது வந்து அப்பரா லோயரா, ஸோ அது வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுது. ஸோ சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லா லெட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா லோயரில் தான் இருக்குது. இப்போ கண்டிஷனில் அப்பர் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ், லோயர் அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. லோயரில் தானே இருக்குது, ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் இதே சேம் தான். இதை வந்து நான் அப்பரில் கொடுத்துருக்கேன். இப்போ கண்டிஷன் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அப்பர் கண்டிஷன் வந்து ட்ரூ அண்ட் லோயர் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் என்கோடிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ என்கோடிங் பார்த்தீங்கன்னா இல்லை str equal to base64.b64 encode ஓப்பன் பேக்கெட்டில் str encode UTF, இது வந்து கேரக்டர் ஃபார்மேட் இது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு பைனரி ஃபார்மேட்டில் வந்து நம்ம டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ண போகிறோம், தட் இஸ் என்கோட் பண்ண போகிறோம். என்கோட் பண்ண டேட்டாவை நம்ம வந்து டீகோட் பண்ண போகிறோம். ஸோ என்கோட் பண்ணுறது இப்போ பார்க்கலாம்.
இதில் வந்துட்டு import base64 வந்து ஃபங்க்ஷன் கொடுத்தா தான் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். என்கோடிங் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் ரன் பண்ணுறப்ப தான் என்கோடிங் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கா என்கோடிங் ஸ்ட்ரிங்கில். ஓகே, ஸோ இந்த என்கோட் பண்ண டேட்டாவை தட் இஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, என்ன டேட்டா ஸ்ட்ரிங்கில் வாங்கணும்னா சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் 3 எக்ஸ்ட்ரமிட்டி குறி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போது அதோடைய என்கோடிங் வேல்யூ வாங்கியாச்சு. இப்போ அது டீகோடிங் வேல்யூ வந்து நம்ம வாங்க போகிறோம். ஓகே, அதே சேம் தான் str = base64.b64 என்கோட் அந்த இடத்துல டீகோட் போட்டுருங்க. ஸோ என்கோட் வாங்கின என்கோடில் அதே வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போது டீகோட் ஸ்ட்ரிங் வந்து வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி கிடச்சிருக்கா. ஓகே, ஸோ ஏன்னா இன்புட் கொடுத்தீங்களா என்கோட் முன்னாடி அதே வேல்யூ தான் வந்து டீகோட் வந்து வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கோடைய மிஸ்செலேனியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிங்கோட எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம்ஸ் தான் அது. காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன்னா சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் ஒரு 3 எக்ஸ்ட்ரமிட்டி கோட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இல்லை ஐ எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா str.count. அதே மாதிரி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், எவ்வளோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இருக்குன்றதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்குள்ள எக்ஸாம் அதோடைய கவுண்ட் என்ன அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, தட் இஸ் str.countல சப்ஜெக்ட் அந்த எக்ஸாம் வந்து எந்த லைனில் இருக்குது. ஸோ 10,40 அப்படின்றத கேஸ் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ரிசல்ட் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. ஐ பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. இதுனா சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம்ஸில் str.count ஸ்ட்ரிங்கோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 10,40 பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கா 10க்கு அப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கா. ஓகே, ஸோ இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிளோட மேக்ஸிமம் ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எக்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 மேலே இருக்கும். ஓகே இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மினிமம் கேரக்டர். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிமம் கேரக்டர், மினிமம் ஸ்ட்ரிங் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஓகே, ரன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்ட்ரிங் வந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் ஒன்று வாங்குகிறோம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் 1ல் வந்துட்டு str1ல் சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம் வாங்குகிறோம். இன்னொன்று str2ல் வந்து எக்ஸாம் வாங்குகிறோம். ஸோ அதில் str1, str2 அதோடைய இண்டெக்ஸோட str2ஓட இண்டெக்ஸ் என்ன, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு str1 இண்டெக்ஸ் str2, 10 அதோட வேல்யூஸ் என்னன்றது ரிசல்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து 14லேருந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கா. தட் இஸ் str1, str2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா str2 என்ன வேல்யூ என்பது 14 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா 14 பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு அந்த str2, 10 பார்த்தீங்கன்னா 14 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கா ஓகே, ஓகே, இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள். இதில் வந்து
STR ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்ட்ரிங் திஸ் வந்து இதில் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொன்றில் 8th ஸ்ட்ரிங் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி திஸ் வந்து அப்புறம் அதில் 2,4 வந்து இதில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதை மட்டும் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து 2 பிரிண்ட் ஆகும். இதோட கண்டிஷன் வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா 8 வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ், இல்லை 8 வந்து ஃபால்ஸாக தான் இருக்குது. அதேமாதிரி 2-4 பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான். ஓகே, நீங்கள் அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். கவுண்ட் பண்ணி பார்த்தா ஈஸியாக தெரியும். ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிளில் வந்துட்டு இண்டெக்ஸில் 0 1 2 3 4 அது மாதிரி ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து பாருங்கள். கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா 2 பிரிண்ட் ஆகும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் திஸ் இஸ் சிம்பிள் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள்ஸ், அதுக்குள்ளார எக்ஸ்க்ளமேட்டரி அது நடுவில் வந்து டாட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் சஃபிக்ஸில் அந்த டபுள் எக்ஸ்க்ளமேட்டரி அது என்ன இதில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரிங்கோட எண்டு வித் சஃபிக்ஸ் என்ன, எண்டு வித் சஃபிக்ஸ் 20ோட வேல்யூ என்ன, அதை மட்டும் பார்ப்போம். கண்டிஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 கண்டிஷன் தட் இஸ் சஃபிக்ஸில் இருக்குது என்பது கண்டிஷன் 2 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் எண்டு வித் பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் 20, ஸோ அதுவும் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டெக்ஸை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் 0 1 2 3 4 கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்க்ளமேட்டரி வந்து எந்த இதில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு வேல்யூ அசைன் எந்த இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இதில் வந்து முடியுதுன்றதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். கவுண்ட் பண்ணிகிட்டே பாருங்கள். கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா, கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் தப்பாக இருக்குது அப்படின்னா ரிசல்ட் வந்துட்டு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ட் வித் சஃபிக்ஸ் என்ன, ப்ரிஃபிக்ஸ் என்ன, ஸோ அதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், செட் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதோடைய சஃபிக்ஸ் தட் இஸ் என்னென்னா எண்ட்ஸ் வித், அதே மாதிரி எண்ட்ஸ் வித்தில் சஃபிக்ஸ் 0,19. ஓகே, அதே மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டுமே தப்பு. ஸோ அதனால் என்ன, நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு 0,19 இருக்கா அப்படின்போது தப்பாக தான் இருக்குது. அதேமாதிரி எண்ட்ஸ் வித் வந்துட்டு சஃபிக்ஸில் இருக்கா அப்படின்போது கண்டிஷன் வந்து, அதாவது சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு இருக்கா இல்லைன்போது கண்டிஷன் தப்பு நம்பர் ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும், அவுட்புட் வந்து கிளியராக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போயிடலாம். ஸோ வெல்கம் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன இன்புட் கொடுக்குறது அதே தான் ஸ்ட்ரிங்கில் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு STR2ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்து சிங்கிள் கோட்ஸ் ரிசல்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து சேமாக தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸில் ரிசல்ட் வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்கிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் 4ல் ட்ரிபிள் டபுள் கோட்ஸ், ஸோ இது வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மை ஸ்ட்ரிங். ஸோ நம்மளுடைய நேமிங் கன்வென்ஷன் நம்ம எப்படியான நேம் கொடுத்துக்கலாம். அவ்வளோ நான் வந்து இன்புட் வாங்குகிறேன் சிங்கிள் கோட்ஸில். மை ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மை ஸ்ட்ரிங் வந்து ரிசல்ட் பிரிண்ட் பண்ணும்போது அதில் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் இருக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு மை ஸ்ட்ரிங் STRல 0 தட் இஸ் இண்டெக்ஸோட வேல்யூ 0 என்ன, அதோட வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0 பார்த்தீங்கன்னா H தான் வந்து ரிசல்ட் வந்து வரும். வந்திருக்கா பாருங்கள். எஸ், ரிசல்ட் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மை STRல -1 லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 0 வருதா. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 1:5 அப்படி சொல்லலாமா. ஸோ 1லேருந்து 5 வரையும் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ELL எக்ஸிட் பண்ணப்போ கரெக்டாக வருதா. ELLO தட் இஸ் என்ன 1 0 1 2 3 4 5. ஸோ இப்படி வந்து இண்டெக்ஸில் வந்து வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து
மை ஸ்ட்ரிங்கில் 2:-2 கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 1 சொல்லி ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. தட் இஸ் எல். ஸோ ஃபஸ்ட் வந்து 2, லாஸ்ட் வந்து -2. ஓகே, அப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எல் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு MyStr தட் இஸ் மை ஸ்ட்ரிங்கில் 4. ஸோ MyStr வந்து இன்புட் வாங்குகிறோம், அதில் 4 மட்டும் என்னன்றது ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா எல் ஒரு தான். ஓகே, சாரி 0. ஏன் அப்படின்னா 0 1 2 3 4 பார்த்திங்க அப்படின்னா 5th வந்து 0, அதை வந்து நம்ம 4 சொல்லுவோம். ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மை ஸ்ட்ரிங் 2 வந்து MyStrல 1 வெல்கம் வாங்குகிறோம், MyStr 2ல் வந்துட்டு வேர்ல்டு வாங்குகிறோம். ஸோ ரெண்டுமே வந்து பிரிண்ட் பண்ணும்போது 2 ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆகிட்டு தட் இஸ் கன்கார்டினேஷன் ஆகிட்டு ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். வெல்கம் வேர்ல்டு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரிப்பீட்டேஷன். இது 3 டைம் வந்து ரிப்பீட்டேஷன் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? வெல்கம் 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 மட்டும், அதாவது MyStr 1 மட்டும் ஆயிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்டர் கவுண்ட் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து ஃபார் லூப்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் அது. ஃபார் லெட்டரில் வெல்கம் வேர்ல்டு மட்டும் வாங்குகிறோம். ஸோ இதில் எல் மட்டும் எத்தனை தடவை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அதை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு எத்தனை டைம் வந்து தட் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் எல் லெட்டர் ஹேஸ் பின் ஃபவுண்ட், அதை மட்டும் நம்ம வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு += 1 வந்து இன்க்ரிமெண்ட். ஸோ ஒன்றா ஆட் ஆகும். எப்படி ஆகுனாங்கன்னா வெல்கம் W ஃபஸ்ட் டைம் போகும், நெக்ஸ்ட் E வந்து நெக்ஸ்ட் டைம் போகும், எல்லா அப்புறம் COM. ஸோ 1 by 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ரிசல்ட் மட்டும் பிரிண்ட் ஆகும். என்ன அப்படின்னா எல் வந்து எத்தனை டைம் வந்து வந்திருக்கு அப்படின்னு மட்டும் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல் வந்து எத்தனை டைம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 2 times எல் வந்து ஹஸ் பீன் ஃபவுண்ட். அது மட்டும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்குமா இருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது எல் இன் வெல்கமில் எல் இருக்கா? எஸ், கண்டிஷன் ரைட். ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட் வந்துட்டு எல் நாட் இன் வெல்கம். எல் இல்லையா? இருக்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு நம்ம அப்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சி இன் வெல்கம். இப்போது கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. சி வந்து இருக்குது, ஸோ அதனால் கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்துட்டு இ நாட் இன் வெல்கமில் இ இருக்கு இல்லையா? ஸோ இப்போது கண்டிஷன் வந்து இருக்குன்னா ட்ரூ. இப்போ நாட் என்னும்போது ஃபால்ஸ். இருக்கு இல்லையா? அதனால் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு MyStrல வெல்கம் வாங்குகிறோம். அதே மாதிரி மை லிஸ்ட் எனுமரேட்டில் MyStr வாங்குறோம். தட் இஸ் லிஸ்ட் எனுமரேட்டில் MyStr வாங்குகிறோம். ஸோ லிஸ்ட் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஜஸ்ட் டெமோ பர்பஸ்க்காக கொடுத்துருக்கேன் இது. ஸோ எனுமரேட்டட் மை ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் எனுமரேட் மட்டும் இதில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 0 1 2 3 இண்டெக்ஸில் ஒரு லெட்டர் தனித்தனியாக பிரிண்ட் ஆகும். ஸோ W 0, E 1, L என்ன வரும்? எல் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அந்த மாதிரி எனுமரேட்டரில் ஒரு லெட்டரை வந்து தனித்தனியாக பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். MyStrல வெல்கம் வாங்குகிறேன். இதோடைய லென்த் ஆஃப் த மை ஸ்ட்ரிங் அது என்னென்னு மட்டும் அது வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது சில பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வருது. ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள். WELCOME டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 லெட்டர்ஸ் இருக்கும் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்டில் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸில் பிரிண்ட் கொடுக்குறேன். நடுவில் வந்துட்டு யுவர் நேம் ப்ளீஸ் அது மட்டும் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அது வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ இந்த ரிசல்ட்டில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ்குள்ளார தட் இஸ் நடுவில் வந்துட்டு டபுள் கோட்ஸில் யுவர் நேம் ப்ளீஸ் நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அதேமாதிரி நெக்ஸ்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளார சிங்கிள் கோட்ஸ் தட் இஸ் யுவர் நேம் ப்ளீஸ் நடுவில் ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த
ரிசல்ட் பிரிண்ட் ஆகல, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது சிங்கிள் கோட்ஸ்குள்ளார. நெக்ஸ்ட் வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளார யுவர் நேம் ப்ளீஸில் வந்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் வருமா அது? ஓகே, ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வந்து வராது, ஏன்னா இன்வாலிட் சின்டாக்ஸ். ஏன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் இது எப்படி கொடுக்கணுன்ட்டு பார்க்கலாம். இது எப்படி கொடுக்கணுன்னா டெல்மிக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போட்டு அதில் இதில் யுவர் நேம் ப்ளீஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஆயிருக்கா? ஓகே, ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் இது தான், ஏன்னா நம்ம கோட்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம் இல்லையா, ரா ஸ்ட்ரிங். ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட்ஸில், அதாவது சிங்கிள் ஸ்லாஷ் தான் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். /user admin இதில் ஒரு சிங்கிள் ஸ்லாஷ். இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னும் போது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். திஸ் ஹேவிங் நியூ லைன். இது வந்து நியூ லைன் போது எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வேணும் அப்படின்போது /n மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் லைன் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். நியூ லைனுக்கு அப்புறம் கேரக்டர் வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேப் கேரக்டர். ஸோ டேப்னும் போது டோட்டலாக 5 ஸ்பேசஸ் இருந்து தான் வந்துட்டு ஒரு டேப் வந்திருக்கா? இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 5 ஸ்பேசஸ் வந்துருக்கும் அதில். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபிசி. ஸோ ஏபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x41, x42, x43 இதெல்லாமே ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூஸ். இது அதோடைய ரெப்ரசன்டேஷனோட வேல்யூஸ் மட்டும் என்னென்று இப்போ பார்க்கலாம். ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா x41 வந்து A சொல்லுவோம், x42 வந்து B சொல்லுவோம், x43 வந்து Cன்னு சொல்லுவோம். ஓகே, அதே நான் வந்து இப்போ மாற்றி கொடுக்குறேன். ஓகே, என்னென்னா 41, 42, 44 என்ன வரும்? ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் D வரும். ஓகே, ஓகே, ஸோ ரிசல்ட் வந்து டின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபால்ட் ஆர்டர். டாட் ஃபார்மேட்டில் டிஃபால்ட் ஆர்டர் பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் இதில் டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் வேணாலும் வரலாம், ஆனால் ஃபஸ்ட்டு வரும்போது ஆரஞ்ச், ஆப்பிள், பனானா அது மாதிரி ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொசிஷனல் ஆர்டர். பொசிஷனல் ஆர்டர்னும்போது 0, 1, 2 திஸ் இஸ் 0 இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2. இது வந்து பொசிஷனல் ஆர்டர். அதில் வந்து 0 வந்து ஆப்பிள், 1ல் வந்து ஆரஞ்ச், 2ல் வந்துட்டு பனானா மாதிரி பொசிஷனல் ஆர்டரில் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட் ஆர்டர். அதில் பார்த்திங்கன்னா O = orange, there is 0 = O = orange, A = apple, B = banana. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கீவேர்ட் ஆர்டர். ரிசல்ட் பிரிண்ட் ஆயிருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு பைனரி ரெப்ரசன்டேஷன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். 0 is to B. ஓகே, 0:B. டாட் ஃபார்மேட் 20 வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது 20யோட பைனரி வேல்யூ அது மட்டும் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்போனன்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 15566 போயிட்டே இருக்கும். எக்ஸ்போனன்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு .2f. இது வந்து ஃப்ளோட் வேல்யூ, எனக்கு வந்து 2 ஃப்ளோட்டிங் வேல்யூ தான் வேணும் அப்படின்னும்போது 0.50 அது மட்டும் ரிசல்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இருக்கா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 படினா 0.50 ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வெல்கம் டு ஆல் டாட் லோயரில் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து வேணும் அப்படின்போது எல்லாமே ரிசல்ட் வந்து வெல்கம் டு ஆல் வந்து லோயரில் பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா? நெக்ஸ்ட் எனக்கு வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து அப்பரில் வேணும் அப்படின்போது டாட் அப்பர் போட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா லெட்டரும் வந்துட்டு அப்பரில் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்ட். இப்போது 2 அப்படின்றது இந்த TO அதில் வந்து லெட்டரில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபைண்டில் போட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள வேல்யூஸ் கொடுத்து பாருங்கள். ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுங்க. ஸோ இருக்குது. ஸோ 2 வந்துட்டு 8th ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டாட் லோயர் 2.
இது வந்து நம்ம சிங்கிள் டூ தான், இந்த லோயரில் தான் பார்த்தோம். இப்போ வந்துட்டு லோயரில் டூ இருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். எக்ஸிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா வந்துட்டு டூன்றது ஸ்மாலில் தான் இருக்குது. ஸோ கேபிட்டலில் சர்ச் பண்ணால் டீல் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரீப்ளேஸ். ஸோ அந்த ஏ கேபிட்டல் எல் ஸ்மால் எல்ல வந்துட்டு நான் வேர்ல்டு அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு வேர்ல்டு வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டாட் ரீப்ளேஸ், அதில் அதே தான். அதில் வந்துட்டு ஆல்க்கு பதிலாக எல்லாமே, ஏன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் எல் இருக்குது, ஒரு ஸ்மால் லெட்டர் எல் இருக்குது ஆலில். அது பதிலாக நான் வேர்ல்டு நான் கொடுக்குறேன். கொடுத்தா ரீப்ளேஸ் ஆகுமா? ரீப்ளேஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா ஆல் வந்து ரெண்டு ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கனால ரீப்ளேஸ் வந்து ஆகாது. ஓகே, ஸோ இவ்வளோதான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.